ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக போன அந்த ஹைதராபாத் ட்ரிப்பில் வந்து ஒரு சூப்பரான பிளேஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஹுசைன் சாகர் லேக். இந்த லேக் வந்து ஒரு முக்கியமான இடங்க. இது வந்து ஹைதராபாத்துக்கும் செகந்திராபாத்துக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ஏரின்னு சொல்லலாம். இது ஒரு செயற்கையான ஏரி. கிட்டத்தட்ட 1562 ஆண்டுகளில் வந்து இதோ அரசாண்ட வந்து இந்த இப்ராஹிம் குலி குதுப் ஷா என்பவரால் இந்த செயற்கையான ஏரி கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக விளங்குது. ஆசியாவின் பெரிய செயற்கை ஏரி. இந்த அசம்பிளி பக்கத்தில் நிறைய கார்டன்கள், நிறைய பார்க்குகள், அதோட இந்த போட்டிங்கும் வச்சுருக்காங்கன்னா சூப்பரான ஒரு இதுங்க. செம்ம கூட்டம். நீங்கள் ஃபேமிலியோட போனால் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிப்பு. 100 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு. ஸோ நார்மல் போட்டில் போகலாம். டான்ஸிங் போட்டில் நீங்கள் சுற்றி தான் வர முடியும். ஸ்பீட் போட்லேயும் சிலைக்கு போக முடியாது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 6 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பரப்புள்ள ஒரு ஏரி. அந்த மியூசி ரிவர், அந்த ரிவரை தான் கனெக்ட் பண்ணி இந்த லேக்கை உருவாக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சின்ன போட்லேருந்து, ஸ்பீட் போட்லேருந்து, டான்ஸிங் போட்லேருந்து, நார்மல் போட், இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம். ஸோ இதுதான் நம்ம க்யூவில் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம உள்ள ஏரி. பெரிய போட் இருங்க. ஸோ நம்ம இப்போ உட்காந்தாச்சு. ஸோ இப்போ வந்து போட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியுது. பட் சிட்டிக்குள்ள அவ்வளோ தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். கிறிஸ்டல் கிளியராக நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வாட்டர் வந்து நமக்கு பியூரெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அங்கே இருக்கிற பாருங்கள், நம்ம இந்த ஏரி வெளியே இப்போ எங்கே போக போகிறோம்னா, அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. அந்த நடுவில், ஏரி நடுவில் வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம போய் பார்க்கணும். ஸோ நம்ம அந்த புத்தர் சிலை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த பயணத்தை பாருங்கள் எப்படி இருக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. அந்த புத்தர் சிலை இங்கேருந்து தெரியுது பாருங்கள், சின்னதாக தெரியுது. ஸோ நம்ம அங்கே தான் போய் சேர போகிறோம். இது வந்து வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, அதனால் இந்த போட் வந்து போகிறதே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கடலில் போவோம். அப்போ வந்து அப் அண்ட் டவுன் போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இங்கே அந்தளவுக்கு அது இல்லை. இங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து பாருங்கள் அந்த அசம்பிளியோட வியூ எப்படி இருக்குது, சன்செட் எப்படி இருக்குது பாருங்கள். எப்போவுமே ஒரு சிட்டி வந்து டூரிசம் கவர் பண்ணணும்னா போட்டிங் இருக்கும். சென்னையில் கூட அந்த ரிவர்லேயோ இல்லைன்னா கடல்லையோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுங்க. ஹைதராபாத் வரைக்கும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இடம். ஸோ பார்ட்டியெல்லாம் கூட அந்த டான்ஸிங் போர்ட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. இன்றைக்கி நம்மளோட எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இவங்க தான் நம்மளோட பிரயாணம் பண்ணுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அந்த புத்தர் சிலை. போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். போட்டுமே நல்லா ஆர்கிடெக்சர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போய் நம்ம டாக் ஆக போகிறோம். அங்கே தான் போய் நம்ம வந்து லேண்ட் ஆக போகிறோம். ஸோ அந்த இடத்துலேருந்து இறங்கி நம்ம அந்த புத்தர் சிலையை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ வந்து சேர்ந்தாச்சு. இங்கே தான் இறங்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்க திருப்பி இந்த போட்டில் ஏறுறதுக்காக விக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மதுரையில் இருக்கு, நமக்கு ஹாய் சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஸோ நம்ம இப்போ இறங்கி இப்போ அந்த புத்தர் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த புத்தர் ஸ்டாச்சு பற்றி சொல்லணும் அப்படின்றது 16 மீட்டர் உயரம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்டில் பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோடு இருந்து அது ஃபோட்டோ எடுத்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. சின்ன குழந்தைங்க ஓடி பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த வைப்ஸே ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு ரிலிஜன் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல் பிளேஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அங்கே கரையை நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே அசம்பிளி தெரியும், அங்கே அம்பேத்கரோட சிலை தெரியும், அங்கே வந்து நம்ம போட்டிங் ஏரியா தெரியும். இந்த சிலையோட இப்போ இதோட எல்லை ஃபுல்லாக இந்த லேக்கோட அவுட்டரில் வந்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு வந்து அவங்க சிலைகள் வச்சு அது ஒரு முக்கியமான ஒரு இடமா கருதப்படுது.
ஹைதராபாத்துக்கு. ஸோ இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹைதராபாத் டு நம்ம செகந்திராபாத் பஸ்ஸு, சார்மினார்லேருந்து, ஸோ எல்லாமே கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். அந்த பஸ்ஸில் வந்துட்டு நம்ம வரலாம். ஸோ இதோட மேற்கு கரையில் நமக்கு அந்த ரயில்வே ட்ராக்கும் அமைஞ்சிருக்கும். ஹைதராபாத்தோட நம்பள்ளி ஸ்டேஷன் அண்ட் செகந்திராபாத் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி அந்த லைன் அந்த பக்கம் போகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக உங்களுக்கு நேர்த்தியாக இந்த சிலை நிறுவியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஃபவுண்டைன் மாதிரி கீழே வச்சுருக்காங்க, பட் ஆப்ரேட் ஆகலை. சின்ன குழந்தைங்கள்லாம் ஓடிலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் அழகாகவே கேர்வ் பண்ணியிருக்காங்க. நல்ல செதுக்கி சூப்பராக வச்சுருக்காங்க. மேலே தாமரை வடிவில் கடல் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே இதோட சிலையோட நிறுவியிருக்காங்க. இப்போ நம்ம பாருங்கள் இந்த சன் செட்டப்போ பார்க்குறது எவ்வளோ. ஸோ இது பார்க்கலாம். சன் செட்டப்போ காலையிலே தொடங்குது 8 மணிக்கு 10 மணி வரை பார்க்கலாம். ஸோ காலையில் சன்ரைஸ்க்கு வரலாம், உச்சி வெயிலுக்கு வராமல் ஈவினிங் போலையும் நைட்டு போலையும் லைட்டிங்கோட பார்க்குறதுக்கும் ரொம்ப இருக்குது. அந்த அசம்பிளி பாருங்கள் இவ்வளோ ஒயிட் கலரில் அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. சன்செட் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம சுற்றி ஒரு தடவை வந்துடலாம். இந்த சிலையை சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கமும் போட் இறங்கி ஏறும். இந்த சைடும் வச்சுருக்காங்க, அந்த சைடும் வச்சுருக்காங்க. 2 பக்கமும் வச்சுருக்குறாங்க. ஸோ பாருங்கள் அங்கே போய் போட்டில் போக போகிறோம். அங்கே போய் கியூவில் நின்று போட்டு வந்தோடனே ஏறிப்பாங்க. அங்கே ஒரு போட் ஆல்ரெடி நம்ம நிற்குது. நம்ம ரிட்டர்ன் இப்படி தான் போக போகிறோம். ஸோ இந்த போட் வழியே தான் நம்ம போகலாம். போகும்போது அந்த வியூ எப்படி இருக்கு, க்ரீனரி சூப்பராக வச்சுருக்காங்க. இவ்வளோத்துக்கு காரணம் என்.டி. ராமராவ். அவர் நியூயார்க் விசிட் பண்ணி அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரியான ஒன்று ஹைதராபாத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு ஆரம்பிக்கப்பட்டது தாங்க இது. இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவர் இல்லைன்னா கூட அவர் பேரை சொல்கிற அளவுக்கு இன்னும் அது நீடித்து நினைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே இந்த இடத்துல வந்தாங்க, ஃபோட்டோ தான் அங்கே எடுக்கிறாங்க. அங்கேருந்து லேக்கை எடுக்கிறாங்க, லேக்குக்கு அப்புறம் இருக்கிற அந்த வியூ எடுக்கிறாங்க, சன்செட் எடுக்கிறாங்க, அவங்கள செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அந்த சிலையோட இருக்கிறது. ஸோ நம்ம எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன் போகிறோம். அந்த போட்டு நம்மளை ஏற்றிட்டு போகுது. ஸோ இதுதான் போட்டில் நமக்கு போகக்கூடிய அந்த வியூ அசம்பிளி. அந்த அசம்பிளிக்கு அப்படியே கொஞ்சம் வெஸ்ட் சைடு அப்படியே நம்ம பார்த்தோம்னா அங்கே அம்பேத்கர் சிலை இருக்குது பாருங்கள். அந்த கம்பி மறைச்சிருக்கு அம்பேத்கர் சிலை. ஸோ அது நல்ல ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. அது கீழே ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு பேஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நமக்கு சொல்கிற மாதிரியாக அந்த சிலையை நமக்கு நிறுவியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக இருக்கும், டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம கரைக்கு வந்துக்கிட்டு அந்த அசம்பிளி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ கம்பீரம், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம இப்போ கரை சேர போகிறோம். அந்த போட்டிங் போகிறதுக்கு அங்கே போட் ஆல்ரெடி நின்றதுனால வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்பீட் போட்டும் அந்த ரேட்டில் அங்கே போட்டுருக்கோம். ஸோ அதுவும் எடுத்துகிட்டு தனியாக நம்ம த்ரில்லிங்காக போகலாம். ஸோ நம்ம போட் சேர்ந்துருச்சு. ஸோ அங்கே கயிறு கட்டி நம்மளை இப்போ சேஃபாக நம்ம இறங்குறது. எவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணுறது திருப்பி. இதுதான் நம்ம வந்த போட்டு இப்படி தான் இருக்குது. இந்த வியூ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் லேப்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஈவினிங்கில் அந்த நைட்டு கிடைக்கும் அந்த லைட்டிங்கோட எப்படி அந்த லேண்ட்ஸ்கேப் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ நம்ம